வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தொடர்ச்சி வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்குமா, ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதனோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், ஸோ கோல்டு வாங்குறதுக்கு சரியான டைமா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் அட்வைஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கோல்டுனுடைய கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். கோல்டனோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து 19th October 2025. ஸோ இன்னைய ரேட் படி 24 கேரட் வந்து 13,086 rupees. இது இந்தியன் வேல்யூ, பட் இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி 22 கேரட் வந்து 11,995. அதே மாதிரி 18 கேரட் வந்து 9,814 rupees விற்கிது. அதே சமயம் நீங்க சில்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதனோட கரண்ட் பிரைஸ் வந்து 172 rupees இன்னைய வேல்யூ. லாஸ்ட் 3 months ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா கூட கோல்டு அண்ட் சில்வர் இதனோட பிரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மேல போயிருக்கு. ஸோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். கோல்டு அண்ட் சில்வர் இதனுடைய பிரைஸ் ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ கோல்டுனுடைய மைனிங்லாம் வந்து எங்க நடக்குது, ஸோ இந்தியாவுடைய டிமாண்ட் என்ன, இம்போர்ட் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம், அது மாதிரி சில்வர்னுடைய ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ஸோ எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கோல்டை வந்து அதிகமாக மைனிங் பண்ணுறது வந்து சைனா வந்து அரௌண்ட் 370 to 400 tons எவ்ரி இயர் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆஸ்திரேலியா 3 ton to 320, ரஷ்யா வந்து 300லேருந்து 310, கனடா வந்து 200லேருந்து 210, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 170 to 180. ஸோ அது மாதிரி வந்து அதர் கண்ட்ரிஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற அதர் கண்ட்ரிஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன ஓவராலில் பார்க்க போனீங்கன்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1.2 tons தான் வந்து பர் இயர் வந்து அவங்க கோல்டு மைன் பண்ணுறாங்க. இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறது 1.2 tons தான். பட் இதில் வந்து இந்தியாவோட டிமாண்ட் என்ன, ஸோ எவ்வளோ வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். சுவிட்சர்லாந்துலேருந்து 40 to 50% வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு யுஏஇ, அரபு எமிரேட்ஸ்லேருந்து, அதன் பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா, அடுத்தது பெரு, அதன் பிறகு வந்து ஆஸ்திரேலியா, யுஎஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ், நீங்கள் இதில் பார்க்குற அதர் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியாவோட ப்ரொடக்ஷன் 1.2 ton தான். ஸோ இம்போர்ட் வந்து 800 to 900 tons. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்தியாவில் வந்து டிமாண்ட் வந்து அந்த அளவு இருக்குது. ஸோ மக்கள் வந்து அந்தளவு கோல்டெல்லாம் விரும்பி வாங்குறாங்க. இந்த வேர்ல்டுலேயே அதிகமாக கோல்டு வந்து விரும்பி வாங்குறது இந்தியன்ஸ் தான். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இம்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 800 to 900 tons வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து வேரி ஆகும், இயர் டு இயர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வேரி ஆகும். பட் இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ 800 to 900 வந்து 2023-24. இப்போ 24-25 அல்லது வந்து இதுக்கு முன்னாடி அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஒரு 100 tons 200 tonsக்குள்ள வேரியேஷன் அப் அண்ட் டவுனில் வரலாம், டிமாண்ட் பேஸ் பண்ணி. அடுத்தது கோல்டனோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். கோல்டனோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை வந்து 10 grams பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 10 கிராமுடைய கோல்டு எப்படி வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். 1983-84 வந்து அது 1858 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னாலே ஒரு 2006 வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே கொஞ்சம் மந்தமாக தான் இருந்திருக்கு. பெரிய அளவில் இல்லை, பட் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு, பட் பெரிய அளவில் இல்லை. 1000 rupees வந்து 1800 அந்த ரேஞ்சில் இருந்தது வந்து 2003-2004 வந்து ஒரு 5000 ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான். அது வரைக்கும் ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் தான் இருந்திருக்கு. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி 2006, 2007, 2008 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2008, 2009 அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அடுத்தது படிப்படியாக மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குறிப்பாக இந்த 2019 அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த கோவிட் டைம். ஸோ கோவிட் டைமில் வந்து நல்ல ஒரு பீக்கு போயிடுச்சு. ஸோ பீக் போனதுக்கப்புறம் வந்து அதனுடைய ரேட் வந்து பெருசாக ஒன்றும் குறையல, பட் அதே ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2024-25 பார்க்கும்பொழுது இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60,000 65,000 அரௌண்ட் 75,000 வரைக்கும் போச்சு. பட் இப்போ செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து 1,09,000 சம்திங் போயிடுச்சு. இப்போ ஆக்சுவலி இன் அக்டோபரில் பார்க்கும்பொழுது 1,13,000 14,000 ரேஞ்ச் வரைக்குமே போயிடுச்சு. மே டு அக்டோபர் இந்த லாஸ்ட் ஒரு 3 months 4 months பார்த்தீங்கன்னாக்கா இதனோட ட்ரெண்ட் வந்து ஒரு மேல் நோக்கி ஒரு நிறைய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு இருக்கு. பட் இது இப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டாக்கா
ஸோ டெஃபினட்டாக அப்படி போகாது, டெஃபினட்டாக ஒரு கரெக்ஷன் இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மார்க்கெட்னோட சுச்சுவேஷன், குளோபல் சுச்சுவேஷன் எல்லாம் மாறினாதான் ஸோ இது டெஃபினட்டாக அதனுடைய கரெக்ஷன் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். சில்வர்னுடைய டாப் மைனிங்ஸ் எங்கெங்க நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மெக்சிகோவில் வந்து 6,300 டன்ஸ் வந்து 2024 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் அரௌண்ட் தட் ரேஞ்ச் தான் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ சைனா அப்படின்னு பார்க்கும்பொழுது 3,300, பெரு வந்து 3,100, சைல் வந்து 1,600, ஆஸ்திரேலியா வந்து 1,400 டன் இன் 2024. ஸோ இது வந்து இயர் டு இயர் ஸ்லைட்லி முன்ன பின்ன இருக்கும், பட் பெரிய வேரியேஷன் இருக்காது. அடுத்தது சில்வர் இம்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எகைன் ஒரு 600-700 டன் வரைக்கும் தேவைப்படுது. ஸோ யுஏஇலேருந்து ஒரு 421 டன்ஸ், இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு 70 டன்ஸ், சைனாவிலேருந்து பார்க்கும்பொழுது அரௌண்ட் 86 டன்ஸ், இட்டாலியிலேருந்து ஒரு 24 டன். ஸோ அது மாதிரி ஆக்சுவலி நீங்கள் இதில் லிஸ்ட்டில் பார்க்குற மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் இம்போர்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதுவும் அரௌண்ட் 600-700 டன்ஸ் வந்து எவ்ரி இயர் மக்கள் வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சில்வர்னுடைய க்ரோத் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இது வந்து லாஸ்ட் 4 months 5 monthsனுடைய டேட்டா எடுத்திருக்கேன், மேவிலேருந்து அக்டோபர் வரைக்கும். ஸோ மே மந்த் பார்த்தீங்கன்னாக்கா 1 kg சில்வர் வந்து 97,000 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது ஆல்மோஸ்ட் வந்து 1,75,000 போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு மிடிலுக்கு மேலே தான் வந்து இது வந்து ஒரு நல்ல பீக்குக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் மேவிலிருந்து ஆகஸ்டினுடைய மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது லெஸ் தென் 1 lakh சம்திங் மீன்ஸ் ஆக்சுவலி ஒரு 3,000-4,000 வேரியேஷனில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த செப்டம்பரில் லாஸ்ட் 1.5 months இது வந்து ஆல்மோஸ்ட் டபுளாக போயிருக்கு. டபுள் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் டபுள், 97,000 இப்போ வந்து 1,75,000க்கு மேலே இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட் தான். பட் இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொன்னால் ஸோ எகைன் இது மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பொறுத்த இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மேலே போகாது, பட் டெஃபினட்டாக ஒரு கரெக்ஷன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம கோல்டு சில்வர் ரெண்டுக்குமே நம்மளுடைய டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, நம்மளோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம வெளியிலேருந்து எவ்வளோ வந்து வாங்குறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன ரீசன், எதனால் வந்து இந்த கோல்டு ப்ரைஸ் சில்வர் ப்ரைஸ்லாம் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதோடைய கீ டிரைவர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதோடைய கீ டிரைவர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா. இன்ஃப்ளேஷன் வந்து இம்பாக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக கோல்டனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி டெஃபினட்டாக இப்போ அது மாதிரி வந்து 2008 வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்துச்சு, நிறைய ஐடி ஜாப்ஸ்லாம் போயிடுச்சு அந்த டைமில். அதே மாதிரி கோவிட்-19 வந்து 2019, 2021 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயும் வந்து கோவிட்னோட இம்பாக்ட், யாருமே வெளியில் வர முடியாத சூழ்நிலை. அப்போ வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய கோல்டு பர்ச்சேஸ்லாம் ஆரம்பிச்சது. இப்போ அதில் ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் முடியல, அது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ அதையும் தாண்டி ஒரு பீக்குக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உக்ரைன் வார், இப்போ வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், ஸோ அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்க்கணும்னா டேரிஃப், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் அன்சர்டனிட்டிக்கு ஒரு ரீசன். ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து கோல்டு ப்ரைஸை வந்து இம்பாக்ட் பண்ணும். அடுத்தது ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு எஃப்டிஓ அல்லது ஆர்டி அக்கௌண்ட்டை வச்சிருக்கீங்க, அதில் வந்து ஒரு செர்டன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக அதில் உங்களுக்கு உள்ள ஆர்வம் போகும். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதிலிருந்து கோல்டு அல்லது வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தேடி போவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கோல்டு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு அவங்க வாங்கி வச்சுக்கலாம், வந்து ஆன்லைனில் கோல்டு வாங்கினாலும் ஸோ அவங்க எந்த மெத்தடில் கோல்டு வாங்கினாலும் பட் அவங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கோல்டுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து ருபீஸ் டிப்ரிசியேஷன். ருபீஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ US டாலருக்கு நிகரான இந்திய ருபீஸ்னுடைய விலை வந்து குறைகிறது. ஸோ அப்படி நடக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா இம்போர்ட்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படும். எஸ்பெஷலி கோல்டுலாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ருபீஸ்னுடைய வேல்யூ வந்து வீக்காக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் இம்போர்ட்டினுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இம்போர்ட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ்னுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் அண்ட் ரீட்டைல் டிமாண்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெட்டிங்கில் அல்லது இந்தியாவில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே
கோல்டு இல்லாமல் இல்லை. இப்போ கிஃப்ட்டுக்கே வந்து கோல்டு கொடுக்குற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் கோல்டு இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இல்லைங்களா. ஸோ வெட்டிங் ஃபெஸ்டிவல், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயினான ரீசன். ஸோ டெஃபினட்டாக வந்து கோல்டை வந்து மக்கள் வந்து வாங்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இப்போ கோல்டு வாங்கியிருக்காங்க ஒரு வெட்டிங்க்கோ அல்லது வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கோல்டு வாங்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ கோல்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க விற்கவும் மாட்டாங்க. ஸோ அது லாங் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் வேணும்னாக்கா அதை வந்து பேங்க்கில் வச்சு அதுலேருந்து ஒரு கோல்டு லோன் எடுத்து அந்த பணத்தை வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க கோல்டை வந்து பேங்க்ல வச்சு, ஸோ அதை வந்து லெஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பேங்க்ல லோனுக்கு வச்சு, ஸோ அந்த வந்து வெளியில இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து பணத்தையும் ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த இருக்க கோல்டும் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்தது கோல்டு சில்வர் ரெண்டுனுடைய ஃபியூச்சர் பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். கோல்டு அண்ட் சில்வர் வந்து இப்போ இருக்க போகிற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே மேலேயே போயிடுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக போகாது. ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். 2030 கோல்டனோட ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் பர் எக்ஸ்பர்ட்ஸ் அனாலிசிஸ் இது வந்து ஒரு 1.3 1.5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 கிராம்ஸ்க்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 10 கிராம்ஸ்க்கு வந்து 1.3 1.5 lakhs வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய இன்ஃப்ளேஷனோ அல்லது பெரிய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனோ இல்லாமல் இருந்ததுன்னா ஓகே. ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து இப்போ நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் இது அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுவும் எந்த செகண்ட்லையும் மாறலாம். ஏன்னா அன்சர்டனிட்டி, குளோபல் சுச்சுவேஷன்ஸ், மார்க்கெட், அது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸுக்கு ஆர்பிஐ பாலிசி அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அப்ராக்சிமேட் ஃபோர்காஸ்ட் வந்து 1.3 1.5 lakhs போகலாம் அப்படின்றது ஒரு அசம்ஷன். சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இன்னைய ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 1 kgக்கு வந்து 1,65,000 75,000 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இன் 2030 அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு 3 lakh rupees வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன். பட் as I said, இந்த நம்பர்ஸ்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்குமா, இதுதான் இப்படி நடக்குமான்னு கேட்டால் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கேரண்டி கிடையாது. இது எல்லாமே வேரியபிள்ஸ். அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், இப்போ வந்து நம்ம வந்து கோல்டோ அல்லது சில்வரோ பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒப்பீனியன், இதுவுமே மார்க்கெட்டினுடைய பீக்கில் இருக்கும் பொழுது வாங்குறது வந்து சேஃப்டியானது கிடையாது. ஏன்னா எந்த நேரமும் ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட்ல இருந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கிற பீக் வேல்யூல இருந்து ஒரு 30% வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக கீழே வந்துடுமா, 100% கீழே வந்துடுமானா டெஃபினட்டாக வராது. அட்லீஸ்ட் ஒரு 30% 40% வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். பட் அதனால வெயிட் பண்ணி ஸோ மார்க்கெட் எப்போ கரெக்ஷன் ஆகுதோ அப்போ வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்போ கரெக்ஷன் ஆகும், ஸோ அதுக்கு ஏதாவது ஃபோர்காஸ்ட் இருக்கான்னா டெஃபினட்டாக இல்லை. ஸோ அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி குளோபல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அது மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓரளவு ஸ்டெபிலிட்டி ஆனதான். ஸோ அது வந்து கரெக்ஷன் நடக்கும். பட் அதனால வந்து கரெக்ஷனுக்குரிய டைம் லைனை வந்து சொல்றது கஷ்டம். பட் அட் த சேம் டைம் நடக்காமலே இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. டெஃபினட்டாக கரெக்ஷன் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. பட் அது என்னைக்கு எப்போ அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால பீக்ல வச்சு வாங்குறது வந்து ஒரு சேஃப்டியான விஷயமா இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் கோல்டில் போடாதீங்க. அமௌண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது சிப் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக சிப்பில் போடலாம். குளோபல் பாலிசி டிசிஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசிஸ், அதன் பிறகு வந்துட்டு குளோபல் சுச்சுவேஷன்ஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த வார், இதனோட சுச்சுவேஷன்லாம் மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது டெஃபினட்டாக கோல்டனுடைய ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மாதிரி சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்டியாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ ஜஸ்ட் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் நான் பதிவிடுற எல்லா விஷயமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தரவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.